அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த நிகழ்வு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. சனி பகவான் ஆத்மகாரகன், கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். தான் செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டிற்கான அதிபதி இந்த சனி பகவான். இந்த சனி பகவானுடைய பார்வை 9 மற்றும் 1ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்திற்கு இந்த சனியுடைய பார்வையானது இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய சனியானது கண்டகச்சனி என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த கண்டகச்சனி காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான நிகழ்வுகள் மற்றும் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். தான் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து மற்றவங்களால் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். யாருக்கிட்டையுமே எந்த சஜஷனும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தான் ஒருத்தர்கிட்ட நான் செஞ்சது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா மற்றவங்க எந்த விதத்துலையும் நம்மளை ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா நிகழ்வுகையிலும் ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடிய நபர்கள். புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக வச்சிட்ருக்கிறவங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விதத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு தடைகள் வருது, ஏன் இந்த தடுமாற்றம் வருது அப்படிங்கிறத கடந்த சில காலகட்டங்களாக அதை யோசித்து நிறைய மாற்றங்கள் பண்ணி அந்த மாற்றங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பிஸ்னஸை கரெக்டாக தான் பண்ணுறாங்க. எல்லோரும் பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்து அதை ஒரு விஷயத்தையுமே தெளிவாக துல்லியமாக செஞ்சோம். ஆனால் எல்லோரும் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்க, அருமையாக இருக்குங்க, நல்லா ஆரம்பிச்சிருங்க. ஆனால் அது நாளடைவில் அது எதனால் இந்த மாதிரி ஃபெயிலியராக போகுதுங்க, நம்மளுடைய நேரங்காலங்கள் தானா? ஏன்னா மற்றவங்க ஆரம்பித்தா அது நல்லா சக்ஸஸ் ஆகுது, நம்ம ஒன்று பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகுதுங்க. எதனால் இந்த ஒரு தடுமாற்றம்? எல்லாருமே செய்கிறாங்க, ஆனால் அவங்களாம் நல்லபடியாக இருக்காங்க. நான் எது செஞ்சாலுமே அது நிலைக்கவே மாட்டேங்குது. நிறைய மாற்றங்கள், வருஷத்துக்கு 2-3 பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், 4 to 5 பிஸ்னஸ் வரைக்கும் மாற்றுற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுங்க. எந்த துறையிலையும் அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுனால எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்று வச்சுட்டேன். ஆனால் அந்த அனுபவத்தை எந்த விதத்துலையும் என்னால் செயல்படுத்த முடியல. இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. நல்ல லாபத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. தொழிலில் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி, தொழில், கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகும். பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து புதிய பார்ட்னர்ஸை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுது. சில பேர் பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு சொந்தமாக நானே தனியாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க ஒரு வேலையிலிருந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. வேலையில் இருக்கிறவங்க வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி, ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, இந்த சம்பளம் எனக்கு பத்தலை, அட்லீஸ்ட் வேறு ஒரு கம்பெனிக்கு மாற்றம் ஏதாவது பண்ணோன்னா அதில் நம்மளுடைய திறமைக்கேற்ப சில இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ட்ரை பண்ணுறோம். அதுவும் சரியான விதத்தில் கிடைக்கல. கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய எழுதி பார்த்துட்டேங்க, ஆனால் இதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு யோசிச்சுருக்கோங்க. உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இது வரைக்கும் கேது பகவானால் சில கெடுபலன்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வேலை ரீதியாக இது வரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. புதுசாக வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிற ஒரு தடை மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் மாற்றம் பண்ணியிருப்பேன். அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏறாளுங்க. ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கலைன்னா மற்றவங்க நம்மள ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குறைகள் அப்படிங்கிறது நம்ம கேட்டு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய நிலை வந்துருச்சு.
கல்யாணம் ஆகாதனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னா, அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிராக நடக்குதா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு என்னுடைய நிலையை வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று எப்போ தான் என்னோடய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை யோகங்களை உருவாக்கக்கூடிய காலம்தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி. ஸோ நீண்ட நாள் திருமண தடை அப்படிங்கிறது அகலுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். காதல் மற்றும் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகி காதலை வந்து திருமண ரேஞ்சில் கொண்டு போகிறதுக்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க. எங்கள் 2 பேர்த்து பேசாமல் நாங்கள் வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய டைம் வந்து சில முடிவுகள் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதா? எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே நாங்கள் திரும்ப போக முடியாதா? நல்ல கணவனும் நல்ல மனைவி அப்படிங்கிற ஒரு அந்யோன்யத்தில் வாழவே முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருப்பாங்க. குழந்தைங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயத்தை கூட சரியாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். அந்த நிலையை மாற்றக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வேலை மாற்றம், பதவி மாற்றம், பட்டம், பதவி உயர்வு எல்லாமே தேடி வரப்போடுது. நட்பு ரீதியாக இதுவரை இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தீருங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்போ, ஒரு பைக்கோ, ஒரு காரோ வாங்குறதுக்கான சில சூழல், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள், நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த சில யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போது இந்த 7ஆம் இடத்துல நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ நிறைய நஷ்டத்தை சந்தித்து அதை வந்து சரி செய்ய முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு தீரப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி. எல்லாத்துலேயுமே ஒரு லாபத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்க போது பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டு இந்த சனி பகவானுடைய பார்வை படுறதுனால நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், அதாவது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து கிடைக்குங்க. பண வரவு கரெக்டான நேரத்தில் திருப்தி தருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. தான் நினச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நம்ம மேலே இருந்த ஒரு அடையாளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை பார்த்து வந்து இலக்காரமாக பேசினாங்க, உங்களால் இதை வந்து சரியாக பண்ண முடியாது, நீங்களாம் ஏன் இதை பண்ணீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி இதுக்கு தகுதியான ஆள் நான் தான், இதை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், என்னை குறை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சூழ்நிலை இல்லை, கட்டாயம் அதை நான் வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு காட்டி அவங்க முன்னாடி ஒரு சக்ஸஸான மனிதராக நிற்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மனைவி குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது அந்த ஹெல்த்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகிருங்க. கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இது வரைக்கும் வந்து அந்த ஞாபக மறதி, இந்த படிப்பில் வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, எதை படித்தாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எல்லாமே மறந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வரக்கூடிய காலம் இந்த ஜென்மஸ்தானத்திலேருந்து அதே நேரத்தில் கேது பகவானானது மே மாதம் விலக போகிறாருங்க. அடுத்து வரக்கூடிய இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு, கல்வியில் அதாவது எஜுகேஷனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல ரிசல்ட் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது இந்த சனி பயிற்சி. மொத்தத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த கண்டக சனியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 70% வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.